சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. As thou knowest not what is the way of the Spirit, nor how the bones do grow in the womb of air, that is with child, even so thou knowest not the works of God, who maketh all. Ecclesiastes 11:5. చూలాలి గర్భమందు ఎముకలు ఏ రీతిగా ఎదుగునది నీకు తెలియదు. గాలి ఏ త్రావలో వచ్చునో నీవెరుగవు. అలాగునే సమస్తమును జరిగించు దేవుని క్రియలను నీవెరుగవు. ప్రసంగి గ్రంథం 11వ అధ్యాయం 5వ వాక్యం. ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கின்ற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். பிரசங்கி 11:5. அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை குறித்து நாம் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி நம்மை சகல நன்மைகளினால் நடத்தி வருகிறார். நம்மால் ஆண்டவர் செய்கின்ற கிரியையே உணர முடியாவிட்டால் எப்படி ஆண்டவரை உணர்ந்து கொள்வோம்? அவர் செய்த நன்மைகளை மறந்து அநேக நேரத்திலே அவருக்கு விரோதமாய் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை அறிகின்ற அறிவை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ளத்தக்கதாக வழிகளை எங்களுக்கு போதித்து கற்றுக்கொடும் ஆண்டவரே என்று அவரிடத்திலே நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாய் தேவனை குறித்து அறிகின்ற ஞானத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அந்த அன்பின் தேவனுக்கு நேராக நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுத்து அவரை பார்த்து சொல்லுவோமா, ஞானம் நிறைந்தவரே, உம்மை அறியத்தக்கதாக கிருபை செய்யும். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.